ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி பிளஸிங்ஸ். இன்றைக்கி நம்ம கடையில் என்ன டிசைன்ஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன்ஸ், அப்புறம் வந்து சுடிதார் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இந்த மாதிரி அது ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ், அதில் வந்து லேஸ் வச்சு டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ லேஸ் வச்சு ஸ்லீவ்ஸ்லேயும் பேக்லேயும் ரொம்ப சிம்பிளாகவே மினிமலைஸாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு ஒரு காட்டன் சாரீ தான். இதில் வந்து சிம்பிள் பைப்பிங் தான் கேட்டிருந்தாங்க. இது கடைசி நேரத்தில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ பைப்பிங் வந்து வெளியே தெரியாத மாதிரி தான் வைக்க முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டே பைப்பிங் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம உள்ளே கவர் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். இந்த சாரீஸ் எல்லாமே ஒரே கிளைண்ட்டு தான். ஸோ கடைசி நேரத்தில் பைப்பிங் கேட்டனால பைப்பிங் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி வச்சுருப்போம். அடுத்த சாரீ பியூர் காட்டன் சாரீ. இதில் 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேவி ப்ளூ, வாடாமல்லி கலர், அதுக்கப்புறம் அந்த ஒரு சிந்தாமணி ப்ளூ அப்படின்ற மாதிரி 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ளவுஸில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சிந்தாமணி ப்ளூ கலரில் தான் வந்திருந்தது. ஸோ இதில் வந்து நான் பேட்ச் ஒர்க் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருந்தேன். அதாவது 3 கலர்ஸுமே இதில் வரணும் அப்படின்றதுனால நேவி ப்ளூ, ரோஸ் கலர், அதுக்கப்புறம் அந்த சிந்தாமணி ப்ளூக்கு வந்து பட்டன்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கேன். ஸோ இந்த ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். அடுத்தது ஒரு சில்க் சாரீ. இதுக்கு வந்து கிளைண்ட்டே டிசைன் கேட்டிருந்தாங்க. அதாவது நெட்டு வந்து ஸ்லீவ்ஸில் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி அவங்க பட்ஜெட்குள்ளே, அவங்க பிளான் பண்ண பட்ஜெட்குள்ளேயே நான் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து ஆரி ஒர்க் கிடையாது. கிளைண்ட் வந்து ஆரி ஒர்க் இமேஜ் காமிச்சு தான் கேட்டிருந்தாங்க. பட் ஆரி ஒர்க் பட்ஜெட் அவங்களுக்கு ஒத்துக்காததுனால அவங்களுக்கு வந்து லேஸ் வச்சு டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். கூட ஒரு பெல்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து ஒரு சுடிதார் மெட்டீரியல் தான். அதுலேருந்து நம்ம வந்து செட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதாவது குர்த்திஸாக இருந்தாலுமே, சுடிதார் டாப்பாக இருந்தாலுமே அதை நம்ம நீட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். பொதுவாக நம்ம குர்த்திஸ் வித்தவுட் லைனிங்க்கும் நம்ம இந்த மாதிரி வித் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப லைஃப் இருக்கும். நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது ரொம்ப வருஷத்துக்கு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கிளைண்ட் வந்து லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரன்னிங் மெட்டீரியல் தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து செட்டு. ஃபஸ்ட்டு காமிச்ச க்ரீன் வந்து ரன்னிங் மெட்டீரியல். ஸோ இது வந்து செட்டாகவே கேட்டிருந்தாங்க. ஸ்லீவ்ஸில் மட்டும் உங்களுக்கு டிசைன் ஏதாச்சும் சின்ன பேட்டர்ன் கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த சுடிதார்லேயுமே வந்து ஸ்லீவ்ஸில் சின்ன பேட்டர்ன் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்ம சுடிதார் பேட்டர்ன்ஸில் எல்லாமே பேக் டாட் வந்துடுங்க. பேக் டாட் வச்சு ரொம்ப நீட்டான ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் எந்த ஊராக இருந்தாலுமே நம்மளுக்கு கொரியர் பண்ணி விட்டால் போதும். நம்ம ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு ரிட்டன் கொரியர் பண்ணி விட்டுருவோம். நம்ம கிளாஸஸும் எடுக்கிறோம். ஏதாவது வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் கோயம்புத்தூர் மக்களாக இருந்தால் நம்ம கடை கோயம்புத்தூர் பெரிய நாயக்கன் படத்தில் இருக்குது. வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.